பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் தூய ஆவியராலும் கிருபையும் சமாதானமும் ஐக்கியமும் நமக்குள் பெருகுவதாக. இந்த மனமகிழ்ச்சியான புதிய மாதத்தின் முதல் நாளிலே அதிகாலை வேளையில் ஆண்டவருடைய திரு சமூகத்தில் காணொளி காட்சியின் வாயிலாக நாம் ஒருங்கிணைந்து ஆண்டவரை சோத்தரிக்க கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த ஆராதனை வேளைக்காக மனதார கர்த்தரை சோத்தரிப்போம். இந்த ஆராதனை வேளைக்கென்று நம்மை அர்ப்பணித்தவர்களாக கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான புதிய மாதத்தின் முதல் நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். அதிகாலை வேளையிலே உம்முடைய திரு சமூகத்தில் நாங்கள் ஒன்று கூடும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம். கடந்த மாதம் முழுவதும் எங்களை மிக ஆச்சரியமாக பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தின அன்புக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை சோத்தரிக்கின்றோம். முழு உலகமும் சந்தித்து வந்த மிக நெருக்கடியான காலகட்டங்களிலும் கர்த்தர் எங்களை ஆச்சரியமாக வழிநடத்தினீர். நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். இந்த வேளையிலும் துதிகளோடும் தோத்திரங்களோடும் நாங்கள் ஒருங்கிணைந்து உம்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆராதனை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய திரு சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் நிறைவு மட்டும் உம்முடைய திரு பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படியாக தேவரின் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். துதி கனம் மகிமை அனைத்தையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்புள்ள பிதாவே, ஆமீன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் இணைந்து கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 6வது கீர்த்தனையை பாடுவோம். சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம், ஏர்குணனே ஸ்தோத்திரம், அடியார்க்கு இறங்கிடுவாய் ஸ்தோத்திரம் மானேசா என்ற பாடலை பாடுவோம். ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள கடவுளே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மேன்மைப்படுத்தவும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமீன். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை
புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மைமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மைமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமத்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமத்திருக்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். கடவுளாகிய பிதாவின் வலது வாசத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே, பரிசுத்தாவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இதயத்தை ஏவியருளும். ஆமேன். சற்று நேரம் அமைதலாக நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து பார்ப்போம். உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தள்ளும். உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகின்ற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நிச்சய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளை விடவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முத்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவனின்று உங்களை விடுதலையாக்கி சகல் நன்றில் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமீன். தேவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தந்தருளும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னித்தருளும். சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். கர்த்தருடைய திருவசன போதனைகளை கேட்கிறதற்கு முன்பாக நாம் யாவரும் இணைந்து ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசை அவர் என் ஆத்துமாவிற்கே, ஆசிகள் அருளும் ஆனந்த அனந்தமாய், ஆண்டவர் இயேசு போல் ஆறுமில்லையே என்ற பாடலை பாடுவோம். ஆசையவர் என் ஆத்துமாவுக்கே,
ஆசிகள் அருளும் அனந்தனந்தமாய் ஆசிகள் அருளும் அனந்தனந்தமாய் ஆண்டவர் இயேசு போலாரும் இல்லையே. இயேசுவல்லா இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லா இன்பம் வேறெங்கும் இல்லையே. தந்தையும் தாயும் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ, தாங்கிடுவேன் என் நீதியின் கரத்தால் தாவரமும் நல்ல நாதன் என்றார். இயேசுவல்லா இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லா இன்பம் வேறெங்கும் இல்லையே. அழுகையின் தாழ்வில் நடப்பவரே ஆழிபோல் மழை நிறைக்குமே. சேர்த்திட சீயோனில் தேவனின் சன்னதி ஜெயத்தின் மேல் ஜெயம் அடைந்திடுவோ. இயேசுவல்லா இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லா இன்பம் வேறெங்கும் இல்லையே. ஆனந்தமாக அன்பரை பாடுவே ஆசையவர் என் ஆத்துமாவுக்கே. ஆசிகள் அருளும் அனந்தனந்தமாய் ஆசிகள் அருளும் அனந்தனந்தமாய் ஆண்டவர் இயேசு போலாரும் இல்லையே. இயேசுவல்லா இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லா இன்பம் வேறெங்கும் இல்லையே. கர்த்தருடைய திருவசன போதனைகளை நாம் கேட்கிறதுக்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை கிருபையாய் நேசித்து வழிநடத்துகிற அன்பின் ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான புதிய மாதத்தின் முதல் நாளிலும் நாங்கள் எங்கள் இல்லங்களில் இருந்த வண்ணமாகவே விசுவாசத்தில் ஒருங்கிணைந்து உம்மை துதிக்க, உமது திருவசனங்களை தியானிக்க ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த இனிமையான வாய்ப்புக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, உமது திருவசனங்களை நாங்கள் தியானிக்க ஆயத்தப்படுகிற இந்த நேரத்தில் உம்முடைய தூய ஆவியானவர் எங்களுக்கு துணையாக இருந்து உம்முடைய வார்த்தைகளின் ஆழமான கருத்துக்களை நாங்கள் எளிமையாக புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உம்முடைய திருக்கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கும்படியாக எங்கள் மனக்கண்களை திறந்தருளும்படியாக மன்றாடுகிறோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்புள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, புதிய மாதத்தின் முதல் நாளாகிய இந்த நாளிலும் அதிகாலை வேளையில் நாம் ஒருங்கிணைந்து ஆண்டவரை ஆராதிக்கிறதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த இனிமையான வாய்ப்புக்காக மனதார கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று நாம் தெரிவு செய்திருக்கின்ற பகுதி 46ஆம் சங்கீதம். இந்த சங்கீதம் இப்பொழுது நாம் சந்தித்து வருகின்ற வாழ்க்கை சூழ்நிலையை எண்ணி பார்க்கும்போது முழு உலகமும் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நமக்கு மன அமைதியை, தைரியத்தை கொடுக்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு சங்கீதம். தாவீதினால் எழுதப்பட்ட சங்கீதமாக இருந்தாலும் கோராகுவின் புத்திரருடைய பெயர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அவரிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட ஒரு சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தை பார்க்கும்போது வேத அறிஞர்கள் இதற்கு கொடுக்கின்ற ஒரு அருமையான தலைப்பு என்னவென்றால் தி சாம் ஆஃப் ஹோலி கான்ஃபிடன்ஸ், தூய உறுதிப்பாட்டின் சங்கீதம். உறுதிப்பாடு நமக்கு நிறைய விதங்களிலே இந்த உலகத்தில் ஏற்படுகிறது. உலக சம்பத்துக்கள், சொத்துக்கள், உயர்ந்த மனிதர்கள், செல்வாக்கு மிக்கவர்கள், இப்படி பல்வேறு மனிதர்கள் மீது நம்முடைய நம்பிக்கையை நாம் வைக்கலாம், உறுதிப்பாட்டை வைக்கலாம்.
ஆனால் கர்த்தர் மீது மாத்திரம் நம்முடைய உறுதிப்பாட்டை வைக்கும்போது அதற்கு நாம் தூய உறுதிப்பாடு என்று சொல்கிறோம். ஏனென்றால் இந்த உலகத்தின் மீதோ உலகம் சார்ந்த காரியங்களின் மீதோ உறுதிப்பாட்டை வைக்காமல் ஆண்டவர் மீது நாம் இதை வைக்கிறோம். இந்த சூழ்நிலையை நாம் அறிந்து கொண்டு இந்த சங்கீதத்திற்குள்ளாக செல்லும் போது மிக எளிமையாக நாம் இதை புரிந்து கொள்ளலாம். தாவீது சுற்றுப்புறத்தில் இருக்கிற எல்லா தேசங்களையும் வென்றுவிட்டான். இறுதியாக தனக்கு பலம் பொருந்திய தேசமாக காணப்பட்ட பெலிஸ்தியர்களையும் கூட அவன் வென்றுவிட்டான். இப்பொழுது ஆட்சியிலே அமைதி நிலவுகிறது. அப்படிப்பட்ட சுபிட்சமாய் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைத்தது. அந்த சூழலிலே எழுதப்பட்ட ஒரு அருமையான சங்கீதம்தான் இது. ஏனென்றால் வேதனைகள், துயரங்கள் இவைகளையே பார்த்து வளர்ந்த ஒரு தாவீது. ஏனென்றால் இவர் நிம்மதியின்மை என்கிற சூழ்நிலையிலே பாடம் கற்றவர். போராட்டங்கள் என்கிற தண்ணீரை பருகி வளர்ந்தவர். வேதனைகள், சதிகள் இவைகளை உணவாகவே உட்கொண்டு பழகியவர். ஆகையினால்தான் ஆண்டவரும் தாவீதை சொல்கிறார், எனக்கு பிரியமானவன் என்று அழைக்கிறார். இப்படிப்பட்ட வாழ்க்கை சூழ்நிலைகளெல்லாம் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்ட ஒரு ஆற்றல் நிறைந்த ஒரு ஆன்மீக மனிதன். ஆகினால்தான் கர்த்தருக்கு பிரியமானவர் என்று சொல்லி அழைக்கப்பட்டார். இந்த சங்கீதத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக சிறப்பான 3 பாடங்கள் இருக்கின்றன. முதலாவது, இந்த சங்கீதத்தை நீங்கள் பார்க்கும்போது முதல் 6 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் அதிலே ஒரு கருத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். நம்மை சுற்றி இருக்கின்ற இயற்கை தன்னுடைய அமைதியை இழந்துவிட்ட அந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய நகரம் மகிழ்ச்சியின் தண்ணீரை பருகுகின்றதாக இருக்கின்றது. When the nature lost its tranquility, the city of God drinks in the river of joy. மனமகிழ்ச்சி என்கின்ற ஆற்றின் தண்ணீரை பருகி கொண்டிருக்கிறதாக கர்த்தருடைய நகரம் இருக்கிறது. இந்த 6 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினாலே பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசம் செய்யும் பசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். கர்த்தர் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்று சொல்லி இந்த வேத பகுதியை சொல்லுகிறது. ஆகையினாலே அதிகாலையில் ஆண்டவர் சகாயம் பண்ணுகிறார். ஒருவேளை நாம் யோசித்து பார்க்கும்போது இந்த இயற்கையெல்லாம் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறதாக காட்டப்படுகிறது. தண்ணீர், பர்வதங்கள், சுற்றுப்புறத்திலே பார்க்கின்ற அனைத்தும் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது, நிலை மாறி போயிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தருடைய நகரத்தில் வசிக்கிற மக்கள், அங்கே ஒரு நதி இருக்கிறது. அந்த நீர்க்கால்களிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய தாகத்தை தீர்த்துக் கொள்கிறார்கள். ஆகையினாலே அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். The whole atmosphere may be adverse, but the presence of God is with us. ஆண்டவருடைய பிரசன்னமோ நம்மோடு கூடவே இருக்கிறது. அதைத்தான் இந்த சங்கீதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. சுற்றுப்புற சூழல் அனைத்தும் மாறுபட்டு காணப்படலாம், விரோதமாக இருக்கலாம். ஆனாலும் தேவன் அது நடுவிலே இருக்கிறார். அதிகாலையிலே அதற்கு சகாயம் பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆலய ஆராதனைகளிலே அதிகாலை நேரத்தில் தூபம் காட்டப்படுகின்ற போது பாடுகிற சங்கீதமாக இதை வைத்திருந்தார்கள். ஏனென்றால் அதிகாலை நேரே ஆண்டவர் சகாயம் பண்ணுகிறார், இரவிலே பாதுகாத்தார், ஒரு புதிய பகலை காண செய்தார் என்பதை விளக்கும்படியாக இப்படிப்பட்ட கொந்தளிப்புகளின் மத்தியிலும் ஆண்டவர் அமைதியை, சமாதானத்தை கொடுத்தார் என்பதை உணர்த்தும்படியாக இந்த அருமையான சங்கீதத்தை பாடிக்கொண்டிருந்தார். ஒருவேளை நாமும் இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த நெருக்கடியான காலகட்டங்களிலே நிச்சயமாக இந்த மகிழ்ச்சியை நாம் அடைய முடியும். ஏனென்றால் கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். இந்த சங்கீதத்தில் சொன்ன வண்ணமாக தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளின் நடுவிலே இருக்கிறார். எங்கே 2-3 பேர்கள் என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டிருந்தாலும் நான் அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று வாக்களித்திருக்கிறார்கள். ஆகையினாலே வெவ்வேறு இடங்களில் நாம் இருந்தாலும் அவருடைய நாமத்தின் நிமித்தமாக கூடுகிற எந்த இடத்திலும் கர்த்தர் நிச்சயமாக இருக்கிறார். அவர் சகாயம் பண்ணுகிறார்,
சந்தோஷப்படுத்துகிறார். ஏனென்றால் அவருடைய மகிழ்ச்சியின் நீரூற்றுகளிலே நாம் நம்முடைய தாகத்தை தீர்க்கலாம். இந்த முழு உலகமும் அதிர்ந்து போனாலும், அசைந்து கொண்டிருந்தாலும், நிலை மாறி போனாலும், ஆண்டவரோ நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார் என்கிற அந்த உறுதிப்பாட்டைத்தான் த ஹோலி கான்ஃபிடன்ஸ் என்று சொல்லி இந்த அருமையான வேத அறிஞர் சொல்கிறார். த சாம் ஆஃப் ஹோலி கான்ஃபிடன்ஸ், தூய உறுதிப்பாட்டின் சங்கீதம் என்று சொல்லி இதை அழைக்கிறார். இரண்டாவது நாம் கற்றுக்கொள்கிற மிக சிறந்த ஒரு பாடம் என்னவென்றால், தேசங்கள் எல்லாம் போர் செய்து கொண்டிருக்கின்றன, ஒன்றுக்கொன்று விரோதம் பாராட்டி போர் செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் கர்த்தரோ சமாதானத்தை நிலைப்படுத்துகிறார். While all the nations are in war with each other, the Lord of hosts establishes peace. இதன் மத்தியிலே சேனைகளின் கர்த்தர் சமாதானத்தை நிலைப்படுத்துகிறார். இதனை நீங்கள் வாசிக்கும் போது தேசங்கள் எல்லாம் சமாதானத்தை இழந்து ஒன்றுக்கொண்டு போராடி கொண்டிருக்கிறதை இந்த பகுதி தெளிவாக காட்டுகின்றது. ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று என்று இந்த பகுதி சொல்லுகிறது. என்றால் பூமியின் கடைமுறை மட்டும் அவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினாலே சுட்டரிக்கிறார். இனிமேல் போர் இல்லை என்கின்ற ஒரு நிலைக்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார். இன்றும் கூட இந்த கொரோனா நோய் தொற்று கிருமியினாலே ஒருபுறம் பாதிப்புகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற அதே நேரத்தில் அமைதியான ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அநேகர் நமக்கு எச்சரிக்கிறார். இதுதான் ஒரு மூன்றாம் உலக போர், ஆயுதங்கள் இல்லாத ஒரு போர் நடந்து கொண்டிருக்கின்றது. நோய் கிருமிகளை பரப்புகிறார்கள். ஆகையினாலே இது ஒரு பெரிய யுத்தமாக நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் ஆண்டவர் இதன் மத்தியிலே நிச்சயமாக தன்னுடைய அமைதியை நிலைப்படுத்துகிறார். ஏனென்றால் பூமியில் பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்களை வந்து பாருங்கள். இப்படிப்பட்ட விரோதங்களின் மத்தியிலும் ஆண்டவர் மிகப்பெரிய வாதைகளை கொண்டு வந்து தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிறார். பால் கடிப்புகளை உண்டாக்குகிற கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள் என்று சொல்லி நம்மை அழைக்கும். இந்த சங்கீதம் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறது, வந்து பாருங்கள். அதில் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், war is not the will of God, but peace is the will of God. போர் கர்த்தருடைய சித்தம் அல்ல, அமைதி சமாதானம் ஆண்டவருடைய சித்தம். ஆகையினாலே அந்த சமாதானத்தை நாம் நிலைப்படுத்த நினைக்காமல் இருக்கும்போது ஆண்டவரே அந்த சமாதானத்தை உருவாக்குகிறார். ஆண்டவரே உருவாக்குகிறார். ஏனென்றால் அவரே என்ன செய்கிறார் என்றால், இந்த பகுதி சொல்லுகிறது போல யுத்தங்களை அவரே ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினாலே சுட்டரிக்கின்றார். மனிதர்கள் தங்களையே மென்மையாக நினைத்துக் கொண்டு தங்கள் மன விருப்பப்படி செயல்பட்டு கொண்டிருக்கும் போது கர்த்தர் இந்த வரலாற்றுக்குள்ளாக நுழைகிறார், மனித வாழ்க்கைக்குள்ளாக நுழைகிறார். தன்னுடைய ஆற்றலை வல்லமையை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். பூமியை அப்படியே அமைதிப்படுத்துகிறார். ஒரு இந்திரமயமாக ஓடிக்கொண்டிருந்த இந்த பூமியிலே அனைத்து தேசங்களும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அப்படியே அமைதிப்பட்டு முடங்கி போய்விட்டன. ஏனென்றால் கர்த்தர் இந்த உலக வரலாற்றுக்குள் நுழைத்து விட்டார். அவர் அமைதியை உருவாக்குகிறார். ஒருவேளை இதை நாம் சிந்தித்து பார்க்க சில வேளையில் தவறி போகிறோம். சில நேரங்களில் ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறது? மனிதர்கள் சுயநலத்தை மனதிலே வைத்துக் கொண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். ராஜ்யங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருக்கிறது. இயற்கை ஒருவதும் கெடுத்துவிட்ட காரணத்தினாலே அவைகளும் கொந்தளித்துக் கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் தம்முடைய ஆற்றலை விளங்க பண்ணுகிறார். மூன்றாவது நாம் இந்த பகுதியிலே கற்றுக்கொள்கிற காரியம், உங்களுடைய மனதை நீங்கள் அடக்கி அமைதிப்படுத்துங்கள். அப்பொழுது நீங்கள் ஆண்டவரே உங்களுக்கு மாபெரும் அடைக்கலம் என்பதை புரிந்து கொள்வீர்கள். Tranquilize and subdue your mind and you will realize the great refuge of God. ஆண்டவருடைய மாபெரும் அடைக்கலத்தை நீங்கள் எப்பொழுது உணர முடியும்? உங்களுடைய மனதை நீங்கள் அடக்கி அமைதிப்படுத்துங்கள். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்.
அமைதிப்படாவிட்டால் அறிய முடியாது. ஊரடங்கை நாம் அமல்படுத்தலாம், நம்முடைய வாழ்க்கையை முடக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறது, வாழ்க்கையை முடக்க சொல்லவில்லை. உங்களுடைய மனதை என்ன செய்யுங்கள்? அமைதிப்படுத்துங்கள். உங்கள் மனதை அடக்குங்கள். அமர்ந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். Tranquilize and subdue your mind, and you will realize that God is the great refuge. ஆண்டவரே மிகப்பெரிய அடைக்கலம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஜாதிகளுக்குள்ளே நான் உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து யோசித்து பார்க்கும்போது நிச்சயமாகவே நானே எல்லாவற்றுக்கும் மேலானவன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். நீங்கள் அமர்ந்திருந்து சிந்திக்காவிட்டால் மற்ற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு பெரிதாக தோன்றும். அதை கண்டு பயப்படுவீர்கள். நீங்கள் அமர்ந்திருந்தால் நானே மிகப்பெரியவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இதை இஸ்ரவேல் ஜனங்களும் புரிந்து கொள்ளாத காரணத்தினாலே அவர்களிடத்திலே பேசும்போது இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர். ஏனென்றால் அவர்கள் சாலமோனை பெரியவராகவும் யோனாவை பெரியவராகவும் நினைத்துக் கொண்டிருந்தார். சமாரியா பெண்ணும் கூட ஆண்டவரிடத்திலே கேட்டார், இந்த கிணற்றை எங்களுக்கு கொடுத்த யாக்கோபை காட்டிலும் நீ பெரியவரோ? இருக்கலாம். ஒருவேளை நமக்கு பெரிதாக தோன்றுகிற காரியங்கள் நிறைய இருக்கலாம். காரணம் என்னவென்றால், அறிய வேண்டிய விதத்தில் நாம் ஆண்டவரை இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. அதற்கு காரணம், இன்னும் நம்முடைய மனதை அமைதிப்படுத்தாமல் இருக்கிறோம். அமைதிப்படுத்தினால் நிச்சயமாக தேவன் யார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அப்பொழுது நாம் ஆண்டவரை அறிய வேண்டிய விதத்திலே அறிந்து கொள்வோம். அவருடைய மகத்துவங்கள் நமக்கு வெளிப்படும். ஆண்டவரே சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்கிற வசனம் 2 முறை இந்த சங்கீதத்திலே வருகிறது. 7ஆம் வசனத்தில் ஒரு முறை, 11ஆம் வசனத்தில் ஒரு முறை. அப்படியானால் சேனைகளின் கர்த்தர் நமக்கு எதிர்த்து போராடுகிறார். இந்த பகுதியிலே நிறைவாக சொல்லப்படுகிற இந்த கருத்தை நாம் வைத்து பார்க்கும்போது, God is above all, and He is above all pandemic diseases which make human being tremble. மனித வர்க்கத்தை நடுங்க வைத்துக் கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான நோய் கிருமிகளை காட்டிலும் மிக மிக பெரியவராக கர்த்தர் இருக்கிறார். அதை நாம் உணர்ந்து கொள்ளும் போது நிச்சயமாகவே இவைகளை கண்டு நாம் பயப்படுகிறவர்களாக இருக்க மாட்டோம். அதனால்தான் 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் இருந்தாலும் நாம் பயப்படும் என்று சொன்னார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவரே நமக்கு அடைக்கலம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு மலைவாசி ஒருவர் இருந்தார். மலைப்பகுதிகளிலே வாழுகின்ற பழங்குடி மக்களை நாம் அறிந்திருக்கிறோம், ஆதிவாசி மக்கள் என்று சொல்கிறோம். அவர்களிலே மூங்கில் மரங்களை வெட்டி பிழைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படி ஒரு முறை மூங்கில் மரத்தை வெட்டி பிழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு வாலிபன் ஒருவன் வெட்ட போயிருந்தான். அதற்கேற்ற வண்ணமாக பதமான கத்தி ஒன்று அவனுடைய கையில் இருந்தது. ஆனாலும் அவன் திடீரென்று திரும்பி பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மலைப்பாம்பு அவனை நெருங்கி வந்து கொண்டது. அது நீண்ட நாட்களாக பசியாக இருந்த காரணத்தினாலே இவன் ஓடும்போது அது வேகமாக துரத்துகிறதை இவன் பார்த்தான். அதனுடைய வேகம் அதிகமாகிறது. அப்பொழுது நெருங்கி வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அனுபவம் மிக்க, இப்பொழுது உயிரோடே இல்லாத அவனுடைய தாத்தா சொன்னது அவனுக்கு ஞாபகம் வந்தது. இப்படி ஏதாவது ஒரு மலைப்பாம்பு உன்னை வேகமாய் துரத்தினால் நீ உடனடியாக அந்த பாம்பின் பக்கமாக காலை நீட்டி உன் கைகளை விரித்துக் கொண்டு அப்படியே செத்தவனைப் போல நீ தரையிலே படுத்து விடு என்று சொன்னார். இவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்படித்தானே தாத்தா சொன்னார். அதுபோலவே இவர் என்ன செய்தார்? அவருடைய பாம்பின் பக்கமாக காலை நீட்டி 2 கைகளை விரித்து அப்படியே படுத்துக் கொண்டார். அடுத்து என்ன சொன்னார்? கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகத்துக்கு வருகிறது. நீ அந்த பாம்பு வந்து உன்னை விழுங்க வரும்போது பயப்படாதே. முதலாவது 2 கால்களை விரித்து ஒரு கால் அதனுடைய வாய்க்குள் போகும்படியாக விட்டுவிடும். அதே போல் விட்டுவிட்டான். அது முழங்கால் வரையிலும் வரும் வரையிலும் நீ பொறுமையாயிரு.
இப்பொழுது அந்த பாம்பு என்ன செய்கிறது என்றால் அந்த காலை விழுங்கி அவனுடைய முழங்கால் வரையிலும் வந்துவிட்டது. அடுத்து சொன்னது ஞாபகம் வரும். பதமான உன் கத்தியை இப்பொழுது எடுத்து எழுந்து நீ என்ன செய், அதனுடைய வாய்களை 2 பக்கமும் கிழித்து விடு. சொன்னது போலவே கிழித்து விட்டான். வலியிலே அந்த பாம்பு துடித்தது. இவன் காலை வெளியே எடுத்துக்கொண்டான். அந்த பாம்பு துடித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த பெரிய தலையை அப்படியே வெட்டிவிட்டான். பாம்பு செத்து போனான். இவன் அமைதியாக சிந்தித்திருக்காவிட்டால், யோசித்திருக்காவிட்டால் இந்த பெரிய ஆபத்தில் இருந்து அவன் தப்பித்திருக்க முடியாது. மிக அருமையான ஒரு அனுபவ பாடத்தை அவருடைய தாத்தா கற்றுக் கொடுத்திருந்தார். அதுபோலவே இவன் தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையிலே செய்து பார்த்தான். மாபெரும் வெற்றியை கண்டு கொண்டான். அது மாத்திரமல்ல, இவனை அச்சுறுத்திக் கொண்டிருந்த இந்த மிக பயங்கரமான அந்த பாம்பை தலையை வெட்டி துண்டாக்கிவிட்டான். ஏனென்றால் நெருங்கி வந்த ஆபத்து அப்படியே போய்விட்டது. காரணம் என்னவென்றால் அது அழிந்து விட்டது. அமர்ந்து யோசித்தான். ஆண்டவர் அருள்கின்ற பலத்தை பெற்றுக்கொண்டார். ஆலோசனை தருகின்ற அந்த ஆவியின் ஆற்றல் இவனுக்குள் வந்தது. அதுபோலவே ஆண்டவர் அமர்ந்து நம்மை சிந்திக்க சொல்கிறார். ஆகையினால் இந்த சூழ்நிலைகளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக சிறப்பான 3 பாடங்கள் என்னவென்று சொன்னார். இயற்கையெல்லாம் அமைதி இழந்து காணப்படுகிற அந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய நகரத்தின் மக்கள் மகிழ்ச்சியின் தண்ணீரை பருகிக் கொண்டிருக்கிறார்கள். When the nature lost its tranquility, the city of God drinks in the river of joy. இரண்டாவது நாம் இந்த பகுதியில் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், தேசங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருக்கிற அந்த நேரத்திலும் சேனைகளின் கர்த்தர் அமைதியை நிலைப்படுத்துகிறார். While all the nations are in war with each other, the Lord of hosts established peace. சேனைகளின் கர்த்தர் அமைதியை நிலைப்படுத்துகிறார். Tranquilize and subdue your mind, and you will realize the great refuge of God. உன்னுடைய மனதை அமைதிப்படுத்து, அடக்கு. அப்பொழுது ஆண்டவரே உனது மாபெரும் அடைக்கலம் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய். இந்த சிறந்த பாடங்கள் இப்படிப்பட்ட நெருக்கமான காலகட்டங்களிலே நமக்கு மாபெரும் ஆற்றலை தரக்கூடியது. நமக்கு உறுதியான நம்பிக்கையை ஆண்டவர் மேல் வைக்க நம்மை தூண்டுகின்ற ஒரு சங்கீதம். ஆகையினால் இந்த வேளையிலும் இந்த வார்த்தைகளை கேட்டு பலனடைந்த நாம் நம்மை ஒருமுறை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்தவர்களாக இந்த புதிய மாதத்திற்குரிய ஆற்றலை பலத்தை ஆண்டவர் நமக்கு அதிகமாய் தந்து நம்மை வழிநடத்தும்படியாக கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை கிருபையாய் நேசித்து வழிநடத்துகிற அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இந்த அருமையான திருமறை பகுதியின் மூலமாக கற்றுத்தந்த பாடங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிகளை, தோத்திரங்களை ஏற்கிறோம். முழு உலகமும் நாங்களும் சந்தித்து வருகின்ற மிக நெருக்கடியான இந்த காலகட்டங்களில் கர்த்தரோ எங்களோடு எப்பொழுதும் இருக்கிறேன். நீர் எங்களுக்கு அடைக்கலமாக, கோட்டையாக இருந்து எங்களை வழிநடத்துகிறேன். உமது பிரசன்னம் எங்களை பலப்படுத்துகிறது, எங்களை தாங்குகிறது. நன்றியோடு வைத்திருக்கிறோம். அதை உணர்ந்தவர்களாக இந்த மாதத்தின் முதல் நாளிலே எங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் எங்களை ஏற்று பலப்படுத்தி தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் உம்முடைய ஆற்றலை பெற்றவர்களாக நாங்கள் வாழ எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். துதி, கனம், மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்புள்ள பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள கிருபைக்கும் நேசமுள்ள பராமரிப்புக்கும் நம்ம எல்லாரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தூய ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் பராமரிப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். எல்லாருக்கும்
என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக.